பந்திக்கு முந்தணும்னு சொல்லுவாங்க. அப்படி முந்தலைன்னா பிரியாணி காலி ஆயிரும். அப்புறம் நாங்க பொறுப்பு இல்லப்பா. பிரியாணி நிறைய கல்யாணத்துல நடக்கிற ஒரு காமன் பிரச்சனை இந்த பிரியாணி காலியாகிறது தாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பிரச்சனைனால தாங்க. யூஸ்வலாக பிரியாணியை பந்தியில் பிளேட் பண்ணி சர்வ் பண்ணுவோம். அப்போ ஒரு பிளேட்லையும் எவ்வளோ பீஸ் இருக்குன்னு கணக்கு வச்சு சர்வ் பண்ணுவோம். இப்போ செகண்ட் சர்விங் கேட்கும்போது ஜென்ரலாக பீஸ் இருக்காது. இதனால நம்ம சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளேட் எடுத்துடுவான்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ரைஸை வேஸ்ட் பண்ணிட்டு பீஸை மட்டும் சாப்பிட்ருவாங்க. இப்படி ஏகப்பட்ட சாப்பாடு வேஸ்ட் ஆயிருதுங்க. பிரியாணி இஸ் இமோஷனாக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேலே சாப்பிட முடியாது இல்லையா? இதனால தான் நான் சொல்றேன், உங்களுக்கு பீஸ் மட்டும் வேணும்னா பீஸை கொண்டாப்பான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சாப்பாடு விஷயத்துல கூச்சமே படக்கூடாதுங்க. அதுலயும் அந்த பீஸ் ரொம்ப முக்கியம். இப்படி உங்க வீட்டு கல்யாணம்னு வரும்போது ரைஸ் இஸ் டு பீஸ் ரேஷியோவை கரெக்டா கால்குலேட் பண்ணி போட்டோம்னா கடைசி பந்தி வரைக்கும் பிரியாணியும் இருக்கும், பிரியாணியில பீஸும் இருக்கும், உங்க கல்யாணமும் பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. என்ன பாய், பிரியாணி போட்டலாமா?